ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வீட்லேயே மிக்சர் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாமா? வாங்க. அதுக்கு 1 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, மஞ்சப்பொடி, பெருங்காயத்தூள், உப்பு போட்டு நல்லா கெட்டி பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இது வந்து ஓம்பொடிக்கு. இப்போ காரா பூந்திக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். 1 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, காரத்துக்கு ஏற்ப வெறும் மிளகாய்த்தூள், மஞ்சப்பொடி, பெருங்காயத்தூள், உப்பு போட்டு இட்லி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ ஓம்பொடி போட்டுக்கலாம். ஓம்பொடி அச்சு எடுத்து நல்லா எண்ணெய் சட்டியில் சுற்றி பிழிஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓம்பொடி ரெடி ஆகிடும். அப்புறம் காரா பூந்திக்கு ஒரு பெரிய ஜல்லி கரண்டி எடுத்து ஒரு கரண்டி மாவு அதிலே ஊற்றி இது மாதிரி நல்லா கலரிக்கிட்டே இருந்தீங்கன்னா பூந்தி அழகாக ரெடி ஆகிடுங்க. 1 கப் வேர்க்கடலை, 1 கப் உடச்ச கடலையும் எண்ணெய் சட்டியில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். தட்டி எடுத்த பூண்டு, கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டு அதையும் இதிலேயே எண்ணெயில் வறுத்து எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்து நல்லா கலரி விட்டுக்குங்க. ஒருத்தருக்கு காரம் வேணும் அப்படின்னு நினச்சிங்க இல்லை மேலே வெறும் மிளகாய் தூள் போட்டு கலரி எடுத்துக்கோங்க. இல்லை காரம் வேண்டாம் பசங்களுக்கு இப்படியே கொடுக்குறதா இருந்தால் அப்படியே போட்டு கலரி எடுத்து கொடுங்க. கடையில் வாங்காமல் வீட்லேயே பசங்க ஹெல்த்தியாக பண்ணி தரலாம்.